ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளூமி L2 ப்ரோவோட ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போடுற ஃபஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணுற முன்னாடி இந்த ஃபோனோட எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துக்கலாம். ஸோ முன்னுக்கே வந்து condor ப்ளூமி L2 ப்ரோ அப்படின்றது தான். ஸோ முன்னுக்கும் வந்து ஃபோனோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பாக்ஸும் ரொம்பவே வந்து ஸ்மார்ட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்டு பேக் சைடில் வந்து ஸோ அந்த ஃபோனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டவுன் சைடு அதாவது சைடில் வந்து ஸோ ஃபோனோட வந்து IMEI நம்பர் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஃபோன் வந்து மேட் இன் சைனாவில் வந்து ஸோ மேட் இன் சைனா அப்படின்றதுலாம். ஆனால் வந்து இந்த ஃபோனோட ப்ளூ பிரிண்ட் எல்லாமே வந்து டிசைன் பண்ணப்படுறது அல்ஜீரியன் மொபைல். ஸோ அல்ஜீரியனோட தான் மெயின் ஃபேக்ட்ரி, அதோட பிரான்ச் தான் சைனாவில் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து மேக் பண்ணது சைனாவில் தான் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேல் வெப்சைட்டில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதோட வந்து லேபிள் இருக்குது. ஸோ அதை குறிச்சா நீங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். ஓகே, அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ முன்னுக்கே வந்து ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அந்த ஒரு சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஃபோன் வந்துன்றது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபோன் பார்க்க. ஸோ பேக் கவர் மட்டும் ரொம்ப தனி பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஓரளவு பரவாயில்ல. ஸோ பார்க்குறதுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஃபோனோட பேக் சைடில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து என்னத்தோட அப்டேட் அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளூமி L1+ அப்படின்ற ஒரு ஃபோனோட வந்து அப்டேட் வேர்ஷன் தான் இந்த ஃபோன். ஸோ இந்த ஃபோனுன்றது வந்து அந்த ஃபோனோட பார்க்குறது ரொம்ப வந்து பெட்டராக இருக்குது. ஸோ பாடி டிசைனிங்காக இருக்கட்டும், அண்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எல்லாமே வந்து நல்லா இது கொண்டு வந்திருக்காங்க. கேமராவும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கேமரா வந்து ஒரு செல்ஃபி கேமரா அண்ட் பேக்கில் ஒரு கேமரா. ஸோ செல்ஃபிலையும் பேக் சைட்லேயும் வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்சரை வந்து கூடவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் வந்து L1+ஓட ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறது வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த ஃபோனை வந்து ஒரு ஓப்பன் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இந்த சைக்கிளில் ஃபிசிக்கலி எந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம். ஸோ ரைட் சைடில் ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து வால்யூம் அப் வால்யூம் டவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் வந்து அதோட கொண்ட டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து ஒரு ஸ்பீக்கர் டபுள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, மினி USB கொடுத்துருக்காங்க, சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து இயர்ஃபோன் ப்ளக்இன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக் வந்து இந்த ஃபோனோட மைக் வந்து உங்களோட நாய்ஸ் வந்து இந்த ஃபோன் மூலமாக வந்து இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை அப்படியே ரீபூட் ஆகிற டைம் இந்த ஃபோனுக்குள்ளே என்னென்ன இருக்குது, பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே எடுத்து சைட்டில் வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட வந்து யூசர் கைட் ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட வந்து இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இந்த ஃபோன் வந்து 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எந்த ஃபோனுமே கொண்டு வராது. கொண்டுன்றவங்க வந்து 2 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனுக்கு வந்து. இது ரொம்பவே வந்து எல்லா ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் வந்து இந்த ஃபோனோட ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவர் வந்து அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு வர கவர். இப்போ வந்து எல்லா ஃபோனுக்கும் வந்து பேக் சைடில் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது கொஞ்சம் ஸ்லிம் மார்க்கிங்காக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இன்னொரு கவர் போட பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு கவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வந்து சிம் ரிஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் ரிஜெக்டர் இருக்குது. அதோட வந்து ஒரு USB சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் ப்ளக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நார்மலான சார்ஜர் தான். அது மட்டும் இல்லாமல் USB சார்ஜர் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மினி USBக்குரிய சார்ஜர் பின் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை இந்த ஃபோன் வந்து ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோனோட சவுண்ட் கூட யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஃபோனுக்குரிய ஹெட்ஃபோனும் வந்து இதோட ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. இவ்வளோ தான் இந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபோனில் வந்து என்ன மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்ற வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபோன் வந்து ஒன்றா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்ஃபேஸே வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கொண்டர் ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கொண்டர் வந்து L1+ யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ சைடில் ஸ்லைட் பண்ணிங்கனாலே ரைட்டில் ஸ்லைட் பண்ணும்போது நீங்கள் வந்து கூகுளில் டிரெக்டாக போயிடலாம். அண்ட் வந்து இந்த இடத்துல வந்து கேமிங் ஸ்பீட் கூட ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதிக யங்ஸ்டர் வந்து கேமிங்குக்காக மொபைல் வாங்குவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து உங்கள் கேமிங் விளையாடுறதுக்கு மட்டும் வந்தீங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மொபைலாக இருக்கும். அண்ட் வந்து இதோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்து டிஓ கொடுத்துருக்காங்க, வீடியோ ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து அண்ட் வந்து ஃப்ரீஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து உங்கள் மீடியாஸ் எல்லாமே ஹைட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் வேறு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து கூகுளோட எல்லா அப்ளிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து டச் ஸ்க்ரீன் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ டச்சிங் ஸ்பீட் கூட ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ சார்ஜிங் ஒரு பரவாயில்ல. ஸோ 4000 mAh கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ். இந்த ஃபோனுக்கு வந்து நிறையவே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க.
ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கூட 0.2 செகண்டில் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து மேட் வந்து ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவும் வந்து ஓரளவு நல்லாவே இருக்குது. ஸோ 13 MB கேமரா வந்து பேக் கேமராவும் செல்ஃபி கேமரா வந்து 8 MB கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸுக்கு வந்து இது வந்து ரொம்பவே சூட்டபுளான ஒரு கேமரா தான். ஸோ அண்ட் வந்து இதில் எல்லாமே வந்து மைனஸ்ன்றதை விட ப்ளஸ் தான் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சிஸ்டமில் போய்ட்டு ஸோ சிஸ்டம் பற்றி பார்த்துடலாம். ஸோ எமௌண்ட் ஃபோன் பண்ணிங்கன்னா இந்த ஃபோன் வந்து 8.1 ஆண்ட்ராய்ட் வேர்ஷன் வந்து 8.1 கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் UI வந்து 3.1 வேர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அண்ட் ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்ச் லெவல் ஸோ இது வந்து 2019 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2018 வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனோடது. ஸோ மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா SP633 கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெமரி வந்து 32 GB மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து ரொம்பவே சூட்டபுளான மெமரி அண்ட் ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் என்னன்றது எதுக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்தியாவுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து 9600 அதாவது வந்து 9600 வருது. நம்ம ஸ்ரீலங்கனுக்கு வந்து 23990 வருது. இந்த ஃபோன் வேணும்னா கீழே நம்ம வாட்ஸ்அப் லிங்க் மூலமாக கண்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து இது வந்து பார்சல் சர்வீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷாப் மூலமாக அண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் சம்மந்தமாக பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்டோரேஜ்ன்றதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து 32 GB வந்து எங்களுக்கு வந்து 8 GB அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மிச்சம் வந்து 23 GB வந்து எங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஓரளவு பரவாயில்ல யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் வந்து கேமிங்குக்கு வந்து தனியாக ஸ்டோரேஜில் ஸோ எல்லாமே வந்து இதில் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த இடத்துல மெமரியை பார்த்துலாம். ஸோ மெமரி பார்த்தீங்கன்னா 1.8 GB அவைலபிளாக இருக்குது. ஸோ 3 GB கூடிய ரேமில் வந்து 1.8 GB வந்து அடிஷ்னலாக யூசேஜில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரானது. அண்ட் சவுண்ட் கூடிய கேட்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ டபுள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு சூப்பர். அண்ட் சைலண்ட் மோட் எல்லா இதுவுமே இருக்குது. ஸோ மற்ற ஃபோனோட ஒப்பிடுங்க இந்த ப்ரைஸுக்குள்ள உள்ள ஃபோனோட ஒப்பிடுற டைம் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஃபோன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ டச் ஸ்க்ரீனும் பரவாயில்ல. இது வேறு என்ன சொல்கிறதுனா அடுத்து வந்து சிப் செட் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் MT6737B கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 32 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. CPU வந்து 1.3 GHz கொடுத்துருக்காங்க. ஸோ Cortex A53 கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் GPU வந்து மேலி T720 கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து RAM 3 GB அண்ட் கேட்சுலர் வந்து டபுள் கேட்சுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ கேட்சுலர்ஸ் வந்து நீங்கள் வந்து 2 சிம் ஸ்டோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ 2 சிம்மும் ஒரு மெமரி கார்டு வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து போட்டுடலாம். ஸோ இதில் வந்து 2 சிம் இன்சர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட SD கார்டு வந்து நீங்கள் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அண்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே அண்ட் பேட்டரி பற்றி பார்த்துலாம். ஸோ டிஸ்பிளே வந்து 5.7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த வீடியோ குவாலிட்டி வந்து 720x1440 கொடுத்துருக்காங்க. ஸோ HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து அது சூப்பராக இருக்குது டிஸ்பிளே கூடி. ஸோ டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன் கூடி ரொம்பவே வந்து திக்னஸாக இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து எந்த ஒரு டேஞ்சர்ஸும் வந்து ப்ரோக்கன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவாக இருக்குது. ஸோ பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 4000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ முதலே சொல்லிட்டு இது வந்து நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உண்டு. அண்ட் இந்த பேட்டரியில் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து ஸ்டாண்ட் பை அதாவது நார்மலாக நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற டைம் வந்து 360 மணித்தியாலங்கள் வந்து இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து டாக் டைம் வந்து 27 மணித்தியாலம். ஸோ அவரேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே உங்களால் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து 19 மணித்தியாலம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இது ஒன்று தான் இந்த ஃபோனில் மைனஸ். இது ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் இந்த ஃபோன் வந்து சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் இதோட பேட்டரியும் வந்து நான் ரிமூவபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபோன்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதுவும் வந்து பரவாயில்ல. பேட்டரி டைப் வந்து போலி அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரியும் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டரி. எந்த ஒரு டேஞ்சரஸும் உங்களுக்கு இல்லை. ஸோ ஹீட்டிங் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஹீட்டிங்ன்ற வந்து ஓரளவு வந்து நான் யூஸ் பண்ண வரைக்குமே இந்த ஃபோன் வந்து ஹீட்டிங்ன்ற ப்ராப்ளம் வந்து சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ 2 hours 1 ஹவர்ஸுக்கு மேலே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் வந்து கொஞ்சமாக ஹீட் ஆகுது. ஸோ மற்ற ஃபோனோட ஒப்பிடும்போது இந்த ஃபோன் வந்து அந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் வந்து குறைவாக தான் இருக்குது. ஆனால் ஹீட்டிங் ப்ராப்ளம்ன்ற ஒன்று இருக்குது. ஸோ கேமிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த கேமிங் ஸ்பீட் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. கேமிங் ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ எந்த ஒரு ஸ்டெக்கும் இல்லை, எந்த ஒரு ப்ரோக்கன் இல்லை, பிக்சல் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. ஸோ ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே தான் இருக்குது. அண்ட் இந்த வந்து டிஸ்பிளே ஃபோன் வந்து பிளாஸ்டிக்கில் ஃபுல்லாக மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஸ்டீலுமே இல்லை. ஸோ ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். ஸோ யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து டிஸ்பிளே வந்து LCD கொடுத்துருக்காங்க. ஸோ IPS LCD கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நல்லாவே இருக்குது. ஸோ கேமரா டைப் பார்த்தீங்கன்னா ஸோ கேமரா டைப்பில் ஆட்டோ ஃபோக்கஸ், கண்டினியூஸ் ஷூட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து டிஜிட்டல் ஜூம் கொடுத்துருக்காங்க, பியூட்டி மோட் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் கியூட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் ஃபேஸ் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ் டிடெக்ஷன் மூலமாக ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கும். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது வீடியோ குவாலிட்டி. ஸோ செல்ஃபி கேமரா வந்து ஓரளவு பரவாயில்ல, நல்லாவே யூஸ் ஆகுது. இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த ஃபோன் வந்துன்றது
ஒரு சூப்பர் ஃபோன் தான் யூஸ் பண்ண நீங்கள் வந்து வேண்டி யூஸ் பண்ணுறது நல்லாவே வந்து யூஸ் ஆகுது. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் சார்ஜிங் வந்து 3 டேஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ 3 டேஸாக யூஸ் பண்ண ஃபோன் வந்து 3 டேஸ்க்கு மேலே வந்து இந்த சார்ஜிங் வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து சார்ஜிங் ப்ராப்ளம் இந்த ஃபோனில் அவ்வளோவா இருக்காது. நீங்கள் வந்து நெட்வொர்க் ஸ்பீட் கூட ரொம்பவே நல்லா இருக்குது. டவுன்லோடிங் ஸ்பீடாக இருக்கட்டும், ப்ரௌசிங் ஸ்பீடாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து பவர் வால்யூம், ஸோ வால்யூம் கீப் இதுகள் கூட ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கீப் ப்ரெஸ் பண்ண எந்த ஒரு டிலேயுமே இல்லை. ஸோ எந்த ஒரு ஸ்டெப்பும் இல்லை. ஃபோன் யூஸ் பண்ணுற டைம் கைக்கு நல்ல ஸ்மூத்தாகவே தந்திருக்காங்க. ஸோ முதல்ல இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 23,000 இந்த ஃபோன் வந்து எவ்வளோத்துக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் உள்ள ஃபோன்கள் எல்லாமே வந்து இந்த 2GB ரேம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 3GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ விவோ Y90 அப்படின்ற ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ 15,000 இருந்தாலும் அது வந்து ரேமும் சரி, ஸ்டோரேஜும் சரி, இதோட ரொம்ப கம்மியாகவே இருக்குது. கேமரா வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ அந்த ஃபோனோட ஒப்படைக்கும் போது இந்த கண்டென்ட் புதுசாக கொண்டாலும் நல்ல ஒரு ஸ்மார்ட்டாகவே இருக்குது. ஸோ இதோட அடுத்த வேர்ஷன் கூட நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ யங்ஸ்டருக்கும் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுக்கும். ஸோ கிட்ஸ் யூஸ் பண்ணுறாலும் நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து கட்டாயம் வேண்டி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வேண்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டெலிவரியும் கிடைக்கும். இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லியாச்சு. ஸோ ரொம்பவே வந்து யங்ஸ்டராக இருக்கட்டும், எந்த கேட்டகரி இதாக இருந்தாலும் பாய்ஸ் ஃபீமேல்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப பாவிக்கிறதுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு வந்து 9,000 இருக்கும். ஸ்ரீலங்கா வந்து 23, ஸோ 24,000 வரும் கிட்டத்தட்ட. ஸோ இந்தியனுக்கு வந்து 9,600 இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஒப்பீனியன் எப்படி இருக்குது, இந்த ஃபோன் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கடைசிக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.